மாலை வணக்கத்தை தெரிவித்து மாலை வணக்கம் 2 மணி ஆயிடுச்சுப்பா. ஆட்கள் மணி ஆயிடுச்சு. ஏன்னா அதனால டைம் ஆயிடுச்சு. எல்லாம் ஏன்னா மேயர் அவர்களை ஒரு டைமுக்கு எங்க அண்ணா ஜேபி சொன்னார், ஒரு டைம் இது பிக்ஸ் பண்ணுங்க. ஒரு மாவட்ட உறுப்பினரும் பேசுறது ஒரு இடத்துல 1/2 hour 3/4 மணி நேரம் பேசினா 10 ஸ்டார்ட் ஆன மீட்டிங்ல கிட்ட 2-3 மணி ஆகுது. ஒரு இடத்துல 1/2 hour பேசினா எப்படி ஒரு டைமிங் பிக்ஸ் பண்ணாங்க. அவங்க பிரச்சனை பேசுங்க, அவங்க வார்டு பிரச்சனை பேசுங்க. ஊரெல்லாம் பேசினிருக்காங்க. அவங்க வார்டு பாக்குறாங்க இல்லையா, பாவம் ஊரெல்லாம் சுத்தி இருக்காங்க. நம்ம கவுன்சிலர் இருக்கு ஆணையர் அவர்களை 2022 ஜூலை 15ஆம் தேதி ஒரு ஏஎஸ் ஆகுது. இதே மாவட்டத்தில் ஒரு வாட்டர் டேங்க் 10 லட்சம் லிட்டர் டேங்க் 2.5 கோடி ஏதோ எஸ்டிமேட். அது இது வரைக்கும் எதுவுமே ப்ராசஸ் ஆகல. அது என்னாச்சுன்னு தெரியல. அது நீங்க கொஞ்சம் வார்டு நம்பர் 5 சார். 10 லட்சம் லிட்டர் டேங்க் டைரக்டா தான் சார் போயிட்டு இருக்கேன். நிறைய சார் ஜெனரல் பண்ண தான் நினைக்கிறேன். அப்புறம் சார் நம்ம ஒகனேக்கல் வாட்டர் வந்து அண்ணாமலை நகர் டேங்க் வரைக்கும் வருது. இன்னொரு ஒரு 3 டேங்க் எக்ஸ்டென்ஷன் பண்ணா நம்மளுக்கு. ஏன்னா ஆனந்த் நகர்ல நேற்று கூட ஒரு 1200 அடி போர் போட்டோம். ஒரு 1.5 இன்ச்சு தான் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 3 டேங்க் எக்ஸ்டென்ஷன் பண்ணா நல்லா இருக்கும். ஒகனேக்கல் வாட்டர் நம்ம 5வது வார்டுக்கு அண்ணாமலை நகர் ரோட்லயே வருது. அப்புறம் வந்து இந்த ஐவேஸ்காரங்க இந்த ஹோட்டல் யூடியூப் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஐவேஸ்க்கு காசு வாங்கிட்டு லிங்க் பண்ணி விட்டாங்க. 15 நாளுக்கு ஒரு வாட்டி அந்த தர்கால ஒண்டிங்ல போக முடியாது. அவ்வளோ ஸ்மெல்லு எல்லாம் தனியாக அவுட்டு போக மாட்டேன். ஒரு 2-3 ஹோட்டல் இருக்கு சார். யூடியூப் ஆஹா ஹோட்டல், இன்னொரு சின்ன ஹோட்டல் 2-3. அந்த ட்ரைனேஜ் வந்து இதுக்கு லிங்க் பண்ணிருக்காங்க. கரெக்டா அவுட்புட் கரெக்டா இல்ல. ரோட் ஆயிட்டு எல்லாம் ரோட் வந்திருக்கு. அந்த தர்கா பஸ் ஸ்டாப்லயே 15 நாளுக்கு ஒரு வாட்டி அந்த பிரச்சனை இருக்காங்க. அதே போல சார் இந்த ஏடிபி கிட்ட 2 வீலர்ஸ் எல்லாம் வெளியே போட்டுறாங்க ஹோட்டல்காரங்க. ஆனா இப்ப வந்து ஹைவே வந்து அந்த பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுனால எல்லாம் சர்வீஸ் ரோட்ல ஒன்னிங்கெல்லாம் போகுது. அங்க வந்து அந்த அர்ச்சனட்டி அந்த 2-3 ஏரியா போறோம்னா மினிமம் 2 hours வரும். இந்த ஏடிபி ஹோட்டல்னால அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வார்ன் பண்ணி கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எல்லாம் ரோட்ல போட்டுறாங்க, யாரும் உள்ள போக முடியல சார். இந்த நம்ம 4வது வார்டு சாந்தபூர் ரோட்ல பிடி ரோட் போட்டது யாரும் தெரியல. ஒரு 6 மாசம் கூட ஆகல. எந்த கான்ட்ராக்டர்னு தெரியல. சசின்னு நினைக்கிறேன். அவ தயவு செய்து அதை கொஞ்சம் பேன் பண்ணுங்க. அந்த அரசனாட்டிலாம் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது எடுத்து. இது வரைக்கும் கிளியர் ஆகல. எல்லாம் காரி துப்பின்னு இருக்கான் பப்ளிக்ஸ் எல்லாம். யாரு கெட்ட பேரு? எங்க நகராட்சி தான் கெட்ட பேரு. அவன் ஒரு கான்ட்ராக்டர் ஒண்ணுமே இல்ல சார். பப்ளிக் கிட்ட எப்படி பேசணும்னு இது இல்ல. பிரச்சனை ஆகி போலீஸ் ஸ்டேஷன் வரலையும் போயிருக்கான் சார். ஹவுஸ் சார் ரோடு ட்ரைனேஜ் இங்க இதுல வந்து அவன் தான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். 4வது வார்டுல பிடி ரோடு தான். குவாலிட்டி இல்ல சார். யாராச்சும் அங்க வந்து பப்ளிக் கிட்ட ரொம்ப வல்காரமா பேசுறாரு, அடிதடி போலீஸ் ஸ்டேஷன் வரலையும் போயிருக்காரு. அந்த மாதிரி கான்ட்ராக்டர் எதுக்கு வச்சிருக்கீங்க? யாரு கெட்ட பேர்? நம்மளுக்கு தான் கெட்ட பேரு. சாந்தபுரம் ரோடு சாந்தபுரம் சசிதான்.
ஆமாம் அந்த ரோடு பேச வாய்ப்பு அளித்ததுக்கு